தூக்கி வச்ச கொக்கோ போலா அர்த்தம் சொல்லு, ரம்மு ஜிம்மு அர்த்தம் சொல்லு. உங்க கட்சியில ஆபாசமாக நடனமாடிக்கொண்டு சினிமா பாட்டுக்கு கூத்தாடிக்கொண்டு அக்கா கனிமொழி அவர்கள் மேடையில பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மது போதையிலே ஒரு நபர் பட்டாப்பட்டி டவுசரை போட்டுக்கொண்டு கம்பத்துல ஏறாரு. அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, எப்பா தம்பி மேல ஏறாதப்பா கீழே இறங்குப்பா அப்படின்னு கேட்கின்ற பொழுது பட்டாப்பட்டி டவுசர் போட்டு போதையில் ஏறி அந்த நபர் எந்த திராவிடத்தில் வருகிறார், எந்த சித்தாந்தத்தில் வர்றாரு சொல்லுங்க பாப்போம். திராவிடமும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. எங்களை பார்த்து என்ன கொள்கைன்னு கேக்குறீங்களா? தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, தில் இருந்தா வாங்க பேசுவோம். சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மாநில சுயாட்சினா என்ன, தந்தை பெரியார்னா யார், அண்ணல் அம்பேத்கர்னா யார், வேலுநாச்சியார்னா யார் என்று நேரடியாக விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வரீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே திமுக இப்பொழுதுதான் வலிமையான ஒரு தலைவரை எதிர்கொள்கிறது. பக்கா மாஸ் கட்சியின் தலைவர், பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் என்று நம் தலைவரை சில தற்கூறிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், எங்க தலைவர் பக்கா மாஸ் தான். ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி, எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒற்றை தலைவரை எதிர்க்கிறீர்கள் என்றால் எங்க தலைவர் பக்கா மாஸ். நீங்க கூட்டாக வந்தாலும் சரி, கூட்டணியோடு வந்தாலும் சரி, ஒத்தையாக நின்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய மாபெரும் தலைவராக காமராஜரின் பேரனாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். நேர்மையான ஆட்சியை, மண்ணுக்கான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை அவர் உருவாக்கத்தான் போகிறார். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சியையும் எழுச்சியையும் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்த போறார். திமுக பிஜேபியோடு கள்ளத்தனமாக உறவில் இருந்து கொண்டு நம்மை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்கிறது. தாவேகா என்பது தலைவர் தளபதி அவர்கள் பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது, மக்களுடைய மெயின் டீம், மக்களுக்கான டீம், தாய்மார்களுக்கான டீம். பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்ட முதல் நபர் திமுக என்கின்ற கட்சி தான். இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம். எனவே இஸ்லாமியர்கள்